நீங்கள் எம்எல்ஏ ஆனவுடனே என் முதல் வேலையே டெல்லி போகிறது தான். அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்டரையும் பிரதமரையும் பார்த்து மதுரைக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் வேணும், சிறப்பு நிதி. மோடி பிரதமராக வந்ததுக்கப்புறம் மட்டும் இந்தியாவிலேருந்து பிலோ பாவர்ட்டி லைனில் 25 கோடி பேர் அவர் மேலே கொண்டு வந்திருக்கார். சார், இப்போ இருக்க யூத் மத்தியில் சீமான் சாரோட பேச்சாக இருக்கட்டும், இல்லை விஜய் சாரோட பேச்சாக இருக்கட்டும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சார். வாட்ஸ் யூர் அப்போசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அஸ் அ யூத் நாங்கள் ஏன் சார் உங்களுக்கு சீமான் நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு, பேசுகிறாரு, அவர் பேசுகிற விஷயம் இருக்குது. விஜய்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையா? ஏதாவது விஜய் பேசின ஒரு விஷயம் ஏதாவது சொல்லு. ஹீ இஸ் கன்ஃபியூஷன் கன்ஃபவுண்டட் விஜய். கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார், இப்போ எங்கே இருக்க கட்சி? இந்த டார்ச் லைட்லாம் அடித்தார், பார்த்து தெரியுமா உங்களுக்கு? இப்போ அறிவாலய செப்பல் ஸ்டாண்டில் வச்சுருக்காரு அந்த டார்ச்சை. எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலத்துலையும் எல்லோரும் சினிமா பார்க்குறாங்க. ஆனால் அது சினிமா பார்த்துட்டு சினிமாக்காரனை சினிமா தேட்டரில் விட்டு வந்துடும். இங்கே மட்டும்தான் அங்கே சினிமாக்காரன் இழுத்துட்டு வந்து அரசியலில் உட்கார வைக்கிறோம். இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சதுலேருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு மேலே இருந்த கடன் வந்து 5 லட்சம் கோடி. ஆனால் இந்த கடந்த 5 வருஷத்தில் மட்டும் இன்க்ரீஸாக இருக்கிறது 5 லட்சம் கோடி. இது சரியா? அதாவது ஜிடிபியில் இவ்வளோ கடன் வாங்கலான்னு இருக்கு. சார், இப்போ ரீசெண்டாக ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன். ஸோ இது சதர்ன் ஸ்டேட்ஸை ரொம்ப சப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷனை ரொம்ப சப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஒரு கன்சர்ன் இப்போ உருவாகி. எப்படி சொல்றீங்க? தீய சக்தி திமுகவை வீழ்த்த தமிழகத்தை மீட்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் மதுரை தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பீர். ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். மக்களை காப்போம், ஆலந்தூரை மீட்போம். தமிழ்நாட்டில் நல்லாட்சி அமைந்திட புரட்சி தமிழர் எடப்பாடியார் அரியணை ஏறிட தமிழ்நாடு தலை நிமிர்ந்திட வாக்களிப்பீர் இரட்டை இலைக்கு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளர் எஸ் சரவணன். சமூக நீதியை நிலைநாட்டணும்னு சொல்லிட்டு அத குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. பேசுவது சமூக நீதி, இழைப்பது சமூக அநீதி. இந்த அரசியல் பிழைப்புவாதத்தை நிராகரிப்போம். இந்த நிலை மாறிட வாக்களியுங்கள் தாமரை சின்னத்திற்கு. வணக்கம் சார், நான் ராவண்யா, சிஏ ஃபைனல் படிச்சுட்டு ஆர்டிகல்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் மதுரையில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழக சட்டமன்ற தேர்தலில் இந்த வருஷம் 2026 நீங்கள் நிற்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சார். தேங்க்யூ. நான் உங்களை நிறைய வீடியோஸில் இன்டர்வியூஸில் பார்த்துருக்குறேன். எங்களை மாதிரி யூத்ஸ்க்கு உங்களை பற்றி நீங்களே ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார். நான் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். மதுரை தெற்கு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கேண்டிடேட் நான். தேசிய ஜனநாயக கூட்டணி, ஏன்னா இந்த கூட்டணியில் அதிமுக இருக்குது, அமமுக இருக்குது, பாட்டாளி மக்கள் கட்சி இருக்குது, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்குது, ஃபார்வர்ட் பிளாக் கட்சிகள் இருக்குது, புதிய நீதி கட்சி இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி அதனுடைய சார்பாக மதுரை சவுத்தில் பிஜேபி கேண்டிடேட்டாக நிற்கிறேன். நான் ஐ ஸ்டார்டட் மை கேரியர் அஸ் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் இன் பிஎஸ்என்எல். அவர் பிஎஸ்என்எல்லில் வேலை செய்யும் போதே நிறையா படிச்சுட்டே இருந்தேன். பார்ட் டைம் பிஹெச்டி ரெஜிஸ்டர் பண்ணேன் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில். தென் ஐ காட் மை பிஹெச்டி இன் காந்தியன் ஃபிலாசபி இன் 2007. தென் ஐ ஜாயின்டு சாஸ்திரா யூனிவர்சிட்டி இன் தி ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அஸ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர். டெக்னிக்கலி ஐ எம் நாட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், பட் காலிங் வேர்டு ப்ரொஃபஸர். அப்புறம் பார்ட்டிக்கு 2016 ஐ ஜாயின்ட் பிஜேபி. அதனால் பணியில் தொடர முடியாதுங்கிறதுனால அது ராஜினாமா பண்ணிட்டேன். இப்போ கடந்த 10 வருஷமாக ஐ ஆம் ஒர்க்கிங் ஃபார் பாரதிய ஜனதா பார்ட்டி. நன்றி சார். மாணவ சமுதாயத்தை ரெப்ரசன்ட் பண்ணி நாங்கள் எல்லாரும் எங்களுக்கு இருக்க கேள்விகளை இன்னைக்கு உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கோம். கேளுங்க. ஒருத்தராக கேட்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், மதுரை இந்தியாவிலேயே மிகவும் அசுத்தமான நகரம்னு சமீபத்தில் சொல்லப்பட்டிருக்கு சார். நான் மதுரையிலேயே பிறந்து வளர்ந்து நான் டெய்லி ரோட்ல போக வரும்போதே பார்க்குறேன், நிறைய குழிகள் போட்டு தார் ரோடு போட்டு அடைக்கிறாங்க, அடுத்த நாள் திரும்ப குழியாகுது. மற்றபடி அங்கங்க குப்பைகள், வண்டி ஒரு மணி நேரம் நிறுத்தணும்னா கூட ஃபுல்லா குப்பையாயிடும். ஸோ அது மாதிரிதான் மதுரையில நான் பார்க்குறேன். இதை சரி பண்றதுக்கு நீங்க ஜெயிச்சு வந்தீங்கன்னா என்ன மாதிரி? மதுரைன்ன உடனே உலகமெல்லாம் இருக்கிறவங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வர்ற ஒரு பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மதுரைன்னு சொன்னால் அந்த பேர் தான், அந்த பெண்மணி பேர் தான் வரும், கடவுள் பேர் தான். மீனாட்சி அம்மன் கோவில், அதுதான் பேருக்கு வரும். இட்ஸ் எ லேண்ட் சிட்டி ஆஃப் டெய்டி. இன்னைக்கு சிட்டி ஆஃப் டர்ட்டி ஆயிடுச்சு. இந்த ஸ்வச் பாரத் மிஷனில் தரவரிசைப்படுத்துகிறாங்க. இந்தியாவிலே சுத்தமான நகரம் இது அப்படின்னு தரவரிசைப்படுத்தும் போது
தொடர்ந்து அந்த முதலிடத்தில் வர்றது மத்திய பிரதேசத்தில் உள்ள இந்தூர் தான் முதலிடத்தில் வருது. அங்கே பிஜேபி ஆட்சி நடக்குது. போபால் அந்த தரவரிசையில் மேலே இருக்குது. மகாராஷ்டிராவில், குஜராத்தில் பல நகரங்கள் பிஜேபி ஆட்சி செய்கிற நகரங்களில் அந்த தூய்மைக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்தியாவில் பிரதமர் வந்து விமான பயணம் செய்கிறது, ஹெலிகாப்டரில் போகிறது, வெளிநாட்டு அந்த டிப்ளமேட்ஸோட பேசுகிறது, இது மாதிரி காட்சியெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஜவஹர்லால் நேருலேருந்து ஆரம்பித்து மோடிஜி வரைக்குமே அதெல்லாம் இருக்குது. ஆனால் பிரதமர் வந்து ஒரு தொடப்பத்தை எடுத்து, ஒரு பெருக்குமாறு எடுத்து வீதிகளை கூட்டுற ஒரு காட்சியை இதுக்கு முன்னால் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? மோடிக்கு முன்னால் ஒரு பிரதமர் தூய்மைக்காக பணி செஞ்சார். நீங்கள் மகாபலிபுரத்தில் சீனாவினுடைய அதிபரை வரவேற்கிறார். முதல் நாள் இரவு டின்னர் மீட்டிங், மறுநாள் காலையில் அதே மகாபலிபுரம் கடற்கரையில் குப்பைகளை பொறுக்கிட்டு இருக்கிற ஒரு பிரதமர். அப்போது தூய்மைக்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிறது முக்கியம். இன்றைக்கி நம்ம நாட்டில் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இந்திய ஆன்மீகம் உலகமெல்லாம் பாராட்டப்படுது. இந்தியாவினுடைய யோகா பாராட்டப்படுது. ஆயுர்வேதிக் மெடிசின், இந்தியன் டான்ஸ், எனிதிங் இந்தியன் இஸ் எ குளோபல் பிராண்ட் டுடே. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அதே சமயம் இந்தியான்னு சொன்னால் முகம் சுளிக்கிற சில விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் அந்த சுத்தம், இந்த சானிடேஷன். இன்னும் ஓப்பன் டெஃபிகேஷன் இருக்குது. இன்னும் வந்து குப்பைகளை சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் சரியாக நடக்கலை. அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து சரியாக இல்லை. நகரங்கள் எல்லாம் நரகமாக இருக்குது. இது மதுரை நகராட்சி இல்லை, மதுரை நரகாட்சி அப்படி தான் இருக்குது. அப்போ எதை பார்த்து நம்ம முகம் சுளிக்கிறாங்களோ நம்ம இந்தியாவை பார்க்குறவங்க, அதை சரி செய்யணுங்கிறது தான் மோடிஜியினுடைய ட்ரீம். முன்னால் நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிறப்ப படிச்சிருக்கிறேன். ஒரு அமெரிக்கன் சட்டையரிஸ்ட், அவன் கிண்டலாக சொல்கிறான். அவன் எழுதியிருக்கிறான், க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் வாக் அரவுண்ட் தி வேர்ல்டு, வேர் யூ கெட் பேர்ட் ஸ்மெல் தட் இஸ் இந்தியா. கண்ணை மூடிட்டு உலகமெல்லாம் நட, துர்நாற்றம் எங்கே வருதோ அது இந்தியா. அப்போ இதெல்லாம் அவனுக்கு அது சட்டையர். இப்போ நமக்கு வலி இல்லை. அது உங்களுக்கு வலிக்கலையே அதை கேட்டு? நம்ம நாட்டை பற்றி சொல்கிறப்ப கண்ணை மூடிட்டு உலகமெல்லாம் நட, எங்கே அது துர்நாற்றம் வருதோ அதுதான் இந்தியான்னா எனக்கு வலிக்குது. அது நான் இருக்கிற ஊரே அப்படி இருக்குன்றது ரொம்ப மோசமாக இல்லை இருக்குது. அதே ஸ்வச் பாரத் மிஷனில் தரவரிசையில் படுத்தும் போது அசுத்தமான நகரங்கள் லிஸ்ட்டு போட்டேன். அதில் இந்தியா, தமிழ்நாடு வந்து டாப்பில் இருக்குது. ஸ்கூலில் படிக்கிறப்ப சொல்லுவாங்க, என்னடா நீ எத்தனாவது ரேங்க்னா, நான் கடைசியிலேருந்து ஃபஸ்ட் ரேங்க்குமாங்கல்ல சில ஸ்டூடெண்ட்ஸ். இதுமாதிரி கடைசியிலேருந்து முதல் ரேங்கில் இருக்குது. அது காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் டிஎம்கேஸ் மிஸ்ரூல் தான். இங்கே கார்பரேஷன் இல்லை, விஷன் இல்லை. இந்த அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் எல்லாம் 20 வருஷம் 30 வருஷம் முன்னால் போட்டது. அப்போ வந்து அந்த பைப்போட அந்த விட்டு வந்து 6 இன்ச்சு அதை போட்டிருக்காங்க. இன்றைக்கி அதெல்லாம் 10 சிட்டி பெருசாக வளர்ந்துருச்சு. வைகையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்குறது தான் தமிழ்நாட்டிலே மிகச்சிறந்த ஒரு ஃபெஸ்டிவல். அதை போய் பாருங்கள் நீங்கள். கள்ளழகர் ஆற்றுல இறங்குறதா சாக்கடை இருக்குது. சாக்கடைக்குள்ளே தான் அழகர் இறங்குறாரு. இன்றைக்கி அதையும் விசிட் பண்ண போகிறோம் நாங்கள். அப்போ இதெல்லாம் மாற்றணும்னா ஒரு பெரிய ஒரு மிஷனை அதை பண்ணால் தான் முடியும். நீங்கள் மதுரை குப்பை நகரம்ன்றது மட்டும் இல்லை. இப்போ நீங்கள்லாம் ஃபார்ச்சுனேட்லி மதுரை சவுத்தில் குடியிருக்கீங்களான்னு எனக்கு தெரில. உங்கள் ஏரியா ஒருவேளை மதுரை நார்த்தாவோ சென்ட்ராவோ இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தப்பிச்சிங்க. மதுரை தெற்கு தொகுதியில் குடியிருந்தீங்கன்னா அங்கே தான் மதுரையோட குப்பையெல்லாம் அங்கே தான் இருக்குது. பெரிய பெரிய மவுண்டன்ஸ், சாலிட் வேஸ்ட் மவுண்டன்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இங்கே அவ்வளோ இருக்குது. அதில் மக்கள் வசிக்கிறாங்க. என்ன பண்ணுறது? அவங்களுடைய வாழ்வாதாரம் அந்த பகுதியில் இருக்குது. கிருதுமால்னு ஒரு நதி மதுரையில். உங்களுக்கு எல்லாருக்கும் வைகை தான் தெரிஞ்சிருக்கும், கிருதுமால் தெரியாது. அந்த நதியே சாக்கடையாச்சு. இப்போ நதின்ற சொல்ல முடியாது, கிருதுமால் நதின்னு சொல்லுவாங்க. கிருதுமால் சாக்கடைன்னு தான் சொல்லுவோம். கிருதுமால் நதியை பற்றி ஒரு முக்கியமான ஒரு புராண கதை இருக்குங்க. நீங்கள் தசாவதாரத்தில் முதல் அவதாரம் இது. 10 தசாவதாரம் இருக்க விஷ்ணு எடுத்தார்ல, அதில் முதல் அவதாரம் இது மச்சாவதாரம். மச்சம்னா என்ன? மீன். மச்சம்னா மீன். மீன் அவதாரம் அவர் எடுத்த இடம் கிருதுமால் நதி. தசாவதாரத்தோட ஸ்டோரியே, முதல் அவதாரமே இட் பிகின்ஸ் வித் மதுரை தான். மனு நீதின்னு சொல்கிறோம்ல, இப்போ கூட மனு நீதி எரிக்கணும் அப்படிலாம் பேசுகிறாங்க. அந்த மனு எங்கே இருந்தார் அப்படின்னு கதை இருக்குல்ல, நீங்கள் அதை ட்ரேஸ் பண்ணிங்கன்னா மனு வந்து கிருதுமால் நதிக்கரையில் அமர்ந்து தான் தவம் பண்ணாருன்னு இருக்கு. அப்போ மனுங்கிறவனே தமிழன் தான், மதுரைக்காரன் தான். அவன் ஏதோ சமஸ்கிருத சன்னியாசி மாதிரி இல்லை பிராமணர் மாதிரி இந்த தீக்காக்காரங்களாம் அதை பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. கிருதுமாலில் தான் தசாவதாரத்துடைய முதல் அவதாரமே கிருதுமால் நதி தான். இன்றைக்கி அது பெரிய சாக்கடை. மதுரையினுடைய லார்ஜஸ்ட் ட்ரைனேஜ் வந்து கிருதுமால். இப்போ எப்படி நம்ம நதிகளை பாழ்படுத்தியிருக்கோம், எவ்வளோ சுகாதாரக்கேடாக இருக்கும். இதெல்லாம் சரி செய்யணும்னா நான் எனது தேர்தல் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கிறேன்,
100 நாளில் இதை சரி செய்ய முடியும்னு சொல்லி. ஏன்னா மாநகராட்சியில் ஃபண்ட் இல்லை. மாநில அரசாங்கம் புதுசாக பொறுப்பேற்கிற இப்போ எடப்பாடி தலைமையில் ஆட்சியிலுமே ஒரு சிட்டிக்கு மாத்திரம் 1000 கணக்கில் பணம் கொடுக்க முடியுமா? 1000 கோடியாவது கொடுத்தா தான் சரியாகும். முடியுமா அப்படின்னு தெரியல. அவங்களுக்கும் உங்கள் டைம் எடுக்கத்தான் செய்யும். ஏன்னா அவ்வளோ கடன் சுமையில் வச்சுட்டு போயிருக்காரு ஸ்டாலின். இது மத்திய அரசால் முடியும். மத்திய அரசு தேர்ந்தெடுத்த சில நகரங்களை முன்னுரிமை அடிப்படையில் அதை சுத்தப்படுத்துறதுக்கு அவங்க ஒரு பெரிய ஃபண்டு வச்சு பண்ணுறாங்க. அதில் நம்ம அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள்ட்ட நான் பேசியிருக்கேன். என் முன்னாலேயே அவர் டெல்லியில் அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியில் பேசி அதை ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். க்ளீன் மதுரை ப்ராஜெக்ட். அதனால் நீங்கள் எம்எல்ஏ ஆனோடனே என் முதல் வேலையே டெல்லி போகிறது தான். அர்பன் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரியும் பிரதமரையும் பார்த்து மதுரைக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் வேணும், சிறப்பு நிதி அதை கொடுத்து அதுக்குரிய டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுமாங்க டிபிஆர்லாம் பண்ணி இந்த பேப்பர் ஒர்க் நடக்கிறதுக்கு 1 மாதம் 2 மாதம் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ஒர்க் பண்ணால் மதுரையில் இப்போ இருக்கிற இந்த மெனாஸ் இருக்குல்ல, இதில் ஒரு 50-60% குறைச்சிடும். இதை சரி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் பீப்புள் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணும். கண்ட இடத்துல குப்பை போடாத, பிளாஸ்டிக் குப்பையும் மக்கும் குப்பையும் தனித்தனியாக பிரித்து போட்டு அவனை எஜுகேட் பண்ணணும், மக்களையும் எஜுகேட் பண்ணணும். ஏன்னா சுத்தம் சுகாதாரம்ன்றது அரசாங்கம் மட்டும் செய்ய முடியாது. பட் அரசாங்கம் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டுல மக்களை எஜுகேட் பண்ணணும். என்றைக்குமே எல்லா இடத்துலையும் ரெஸ்பான்சிபிலிட்டியை மக்கள் மேலே ஃபிக்ஸ் பண்ண முடியாது. வென் கவர்மெண்ட் டசன்ட் கீப் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை மாதிரி செய்ய வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் வித் தி ஹெல்ப் ஆஃப் தி சென்டர் எ ஸ்பெஷல் பேக்கேஜ் ஃபார் கிளீன் மதுரை ஐ வில் ஷுவர்லி டெலிவர் விச் இஸ் பாசிபிள். குட் மார்னிங் சார். நான் மகாலட்சுமி, காமர்ஸ் ஸ்டூடெண்ட் சார். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இப்போ யூத் கிட்ட நிறைய ட்ரக்ஸ் எல்லாருமே அடிக்ட் ஆகுறாங்க. யூத்ஸ் எல்லாரும் இல்லை, சிலர். நீங்களும் அடிக்ட் ஆகலே, அவர் அடிக்ட் ஆகலே. யூத்ஸ் ஒரு சிலர் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகுறாங்க. லைக் ஸ்கூல் காலேஜ் என்ட்ரன்ஸ்லாம் நிறையா ஸ்கூல் காலேஜ் என்ட்ரன்ஸ்லாம் ட்ரக்ஸ் இப்போ சேல் பண்ணுறாங்க. ஸோ இதனால யூத்ஸோட நிலைமை ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது. இது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆனதோட ரீசனும் இது எப்படி முற்றிலும் ஒழிக்கிறதுன்றதுக்கு உங்களோட பிளான்? கஞ்சா ட்ரக் எல்லாமே இது லோக்கல் ஃபினாமினா கிடையாது. இது இன்டர்நேஷ்னல் மாஃபியா சம்மந்தப்பட்ட விஷயம். ட்ரக்ஸ் எல்லாமே நீங்களும் அவருமா சேர்ந்து ட்ரக்கு தயாரித்து அல்லது ட்ரக்கை வாங்கி அதை விற்றுட்டுலாம் போக முடியாது. இது ரொம்ப பெரிய நெட்வொர்க் இது ட்ரக்குன்றது. அப்போ அந்த நெட்வொர்க்கை உடைச்சா தான் இதை சரி செய்ய முடியும். டெரர் நெட்வொர்க், டெரரிசத்துக்கு நெட்வொர்க் இருக்குல்ல, அதை உடைச்சார்ல மோடி. துரந்தர் படமெல்லாம் பார்த்தீங்கல்ல, அந்த மாதிரி ட்ரக்ஸை அப்படி உடைக்கணும். ஏன்னா பல நாடுகளுக்கு, பல நாட்டினுடைய பயங்கரவாத குழுக்களுக்கு, சில தேசத்துக்கே அந்த அந்த நாட்டோட வருமானத்துக்கே அவங்க ட்ரக்ஸை பயன்படுத்துகிறாங்க. அதன் மூலமாக வர்ற பணத்தை தான் அந்த கண்ட்ரி தனது எக்ஸ்பெண்டிச்சருக்கு பயன்படுத்துது. ட்ரக் ப்ரொமோட்டிங் கண்ட்ரிஸே இருக்குது. அதனால இப்போ பாகிஸ்தானே கிட்டத்தட்ட அப்படி தான். பஞ்சாபில் அவங்க அப்படி தான் ஒரு 15-20 வருஷம் ட்ரக்கை உள்ளே கொண்டு திணிச்சாங்க. பஞ்சாப் மக்கள், குறிப்பாக சீக்கியர்கள்லாம் ஒரு வீரமிருந்த சமுதாயம். அவங்க ட்ரக்குக்கு அடிக்ட் ஆகணும், அவங்க அடிமையாக்கணும்னு நினச்சி பாகிஸ்தான் ஒரு 20 வருஷம் வேலை செஞ்சு அவனுடைய டெரர் டிசைன் முழுசாக புரிஞ்சிங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் பாகிஸ்தான். இப்போ அடுத்து அவங்களுடைய டார்கெட் மே ஆர் மே நாட் பி பாகிஸ்தான், சம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், தமிழ்நாடு டார்கெட் வைக்கிறாங்க. கஞ்சா பெரிய இன்டர்நேஷ்னல் மாஃபியான்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா கஞ்சா இந்தியாவிலே விளையுது, தமிழ்நாட்டிலே விளையுது. அப்போ கஞ்சா செடிகள் எங்கே பயிரிடப்படுகிறதுன்னு தெரிஞ்சு அதை ஆரம்பத்திலேயே அகற்றிட்டா கஞ்சா புழக்கம் கட்டுக்குள்ளே வந்துடும். எல்லா ஊர்லேயும் விஏஓ இருக்காங்க. எல்லா ஹில்ஸுமே சூப்பர்வைஸ்டு மானிட்டர்ட் பை தி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஒரு கஞ்சா செடி கூட தமிழ்நாட்டு அரசில் வனத்துறைக்கு தெரியாமலோ அந்த சம்மந்தப்பட்ட கிராம நிர்வாக அதிகாரிக்கு தெரியாமலோ ஒரு கஞ்சா செடி கூட ஒரு இடத்துல முளைக்கவே முடியாது. கஞ்சாவில் புழங்குதுன்னா அரசு எந்திரம் கரப்டாக இருக்குன்னு அர்த்தம், ஊழல் மயமாக இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? சுற்றி 100 செடிகள் இருந்தால் கூட நடுவில் 4 கஞ்சா செடி இருந்தால் கூட அதை கண்டுபிடிச்சலாம். அப்போது கஞ்சா உற்பத்தி, அந்த செடி உற்பத்தியை பிளான்டேஷன், கஞ்சா பிளான்டேஷனையே தடை பண்ண முடிஞ்சால் அதில் சீரியஸ் ஆக்ஷன் எடுத்தால் கஞ்சா புழக்கம் ஆட்டோமேட்டிக்காக நின்றுடும். புரியுதா? உற்பத்தி ஆகிற இடத்துல. பட் ட்ரக்ஸ் அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா அது மாஃபியா. அதுக்கு நிறைய நெட்வொர்க் இருக்குது. நம்ம நாட்டுக்கு ஒரு 2500 3000 கிலோமீட்டர் சீஷோர் இருக்குது. அவன் எங்கிட்ட வேணாலும் உள்ள இன்ஃபில்ட்ரேட் பண்ணுவான். பட் அதுக்குமே ஒரு எஃபெக்டிவ் விஜிலன்ஸு, ஒரு மானிட்டரிங் இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு ஒரு அரசாங்கம் பண்ண நினச்சா தமிழ்நாடு அரசாங்கம் அதை கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும், நாளுக்கு நாள் பண்ண முடியும். இந்த ட்ரக் அப்யூஸில் ரொம்ப பாதிக்கப்படுறது லோ கிளாஸ் பீப்புள், லோ இன்கம் குரூப் இல்லை. இவங்க கஞ்சானால பாதிக்கப்படுறவங்க தான். ஏன்னா ட்ரக் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி. மதுரையில் வேலை செய்கிற ஒரு கூலி தொழிலாளிலாம் தினசரி ட்ரக்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறவங்கெல்லாம் கொஞ்சம் மிடில் கிளாஸ் அண்ட் அபவ் அவங்க தான் யூஸ் பண்ணுறாங்க. அதனால் ரொம்ப ஈஸியாக அதை ட்ராக் பண்ணிடலாம்.
இப்போ சினிமா நடிகர்கள்லாம் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு உடனே அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரக்ஸ் நெட்வொர்க்கையும் உடைக்கலாம். பட் அந்த பொலிட்டிக்கல் வில் இருக்கிற ஒரு கவர்மெண்ட் வேணும். இப்போ ட்ரக்கு வந்து நிறையா அந்த ஸ்மக்லிங் ஆகுது, அதை பிடிபட்டா அவன் டிஎம்கே காரனாக இருக்கான். இது வரைக்கும் ட்ரக் விஷயத்தில், நார்கோட்டிக்ஸில் பிடிப்பட்டவங்களில் பாதி பேர் டிஎம்கே ஆதரவாளர்கள், டிஎம்கேவோட அசோசியேஷன் இருக்கிறவங்க, அல்லது நிர்வாகிகள், ஆஃபீஸ் பேர்ஸ், அப்படி நிறைய இருக்காங்க. அதனால காவல்துறை பயப்படுது. ஆட்சி மாற்றம் வந்தால் இதை சுலபமாக கண்ட்ரோல் பண்ணிடலாம், இளைஞர்களை காப்பாற்றிடலாம், வாய்ப்பு இருக்கு. பிஜேபி வந்து ஜீரோ டாலரன்ஸ், ட்ரக்ஸ் விஷயத்தில் வி வில் ஹேவ் ஜீரோ டாலரன்ஸ், சகிச்சிக்க மாட்டோம், கடுமையாக நடவடிக்கை எடுக்கும். பெண்கள்லாம் முயற்சி பண்ணுங்க. ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூட வாசலில் உட்காந்துட்டு ஏதோ போதை மாத்திரை கொடுக்குறான்னு டீச்சர்ஸ்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நான் கிராமத்து பள்ளிக்கூடம், நம்ம பள்ளிக்கூட வாசலில் ஒரு பெட்டி கடை, அதுலேருந்து அவன் அந்த குழந்தைகளுக்கு எல்லாம் கொடுக்குறான்னா இது என்ன செய்யன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் போய் உடைங்கன்னு சொன்னேன். கடையை உடைங்க, என்ன ஆகிடும்? கஞ்சா விற்கிற கடையை உடைச்சா என்ன? டீச்சர்ஸ், எலிமெண்ட்ரி ஸ்கூல் டீச்சர்ஸ் அந்த ஸ்கூல்லேயே 5-6 பேர் வேலை செய்கிறாங்க. போட்டு உடைங்க, போய் பாட்டில் எடுத்து விட்டு உடை, கடையை பிச்சிரு, போலீஸ் வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலாம். பெண்கள் அது கஞ்சா சமுதாயத்தில் புழங்குனா அதில் ஃபர்ஸ்ட் விக்டிம் யார்? விமன் தானே. அதுக்கு போட்டுட்டு அவன் என்ன வேணால் பண்ணுவானே, செயின் ஸ்நாச்சிங் பண்ணுவான், செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணுவான், டீஸ் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் விக்டிம்க்கு யூ ஹேவ் லோக்கல் ஸ்டாண்டிங். அப்போ போய் உடைங்க. நீங்கள் சிஏ படித்தா கூட இங்கே கஞ்சா வைக்கிறான்னு ஒரு கடையில் தெரிஞ்சுட்டா போங்க, 4 பேர் போய் உடைங்க, ஒன்றும் ஆகாது. போலீஸ்லாம் கேஸ்லாம் பார்த்துக்கலாம். ட்ரக் அப்யூஸ் இருந்தால், ஸோ we will have political will, strong political will, and we will have zero tolerance for ganja and drugs. நன்றி சார். அடுத்ததா ருத்ராஷினி கேட்குறேன். சார், நீங்க இப்போ சொன்னீங்க கிருத்தமால் நதி வந்து சாக்கடை ஆயிருச்சு. அதே மாதிரி வைகை வந்து ஒரு வருஷத்துல 3/4 நாள் அது ட்ரையா தான் இருக்கு. கிரவுண்ட் லெவல் வாட்டரும் ரொம்ப கம்மியாயிட்டே வந்துருச்சு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 3/4 மக்கள் வந்து இந்த பிரைவேட் லாரி வாட்டர் டேங்கர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்கள நம்பிதான் இருக்காங்க. இப்ப நானே பாக்குறேன், ஒரு நாளைக்கு எங்க தெருவுலயே வந்து அந்த தெருவுல 3/4 பேர் அதை நம்பி மட்டும்தான் இருக்காங்க. ஸோ அதுவும் இந்த கோடை காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்பவே ஃபுல்லா அவங்க அதை தான் டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. இப்போ மதுரை சவுத்ல ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இதனுடைய டிபெண்டன்சியை கம்மி பண்றதுக்கோ இல்ல அதை ஸ்டாப் பண்றதுக்கோ வேற என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க சொல்லுங்க? இல்லை, இதை ரெண்டா ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஒன்று கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி, இன்னொன்று பீப்புள்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு வச்சுங்க. கிரவுண்ட் வாட்டர் டெப்ளீஷன் வந்து பிகாஸ் ஆஃப் தி எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான். அதுவும் இந்த மோட்டார் பம்ப்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் 5 HP, சப்மெர்சிபிள் 10 HPலாம் போட்டு வி சக், மதர் எர்த் இஸ் எக்ஸ்ப்ளாய்டட். பட் நம்ம வீட்டில் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் பண்ண வேண்டாம்னு யார் தடுத்தா? 1 கோடி 2 கோடி 3 கோடி செலவழித்து வீடு கட்டுறாங்க, அல்லது மல்டி குரோர்ஸில் அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறாங்க. யாருமே ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லையே. அதை பண்ணுங்க. கிரவுண்ட் வாட்டர் டேபிள் கூடுமா இல்லையா? வாய்ப்பு இருக்குல்ல. நான் வந்து இங்கே ஒரு இஸ்ரேல்லேருந்து வந்த ஒரு ப்ரொஃபஸர், அவங்க கணவன் மனைவி 2 பேரும் ப்ரொஃபஸர். ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னால் மதுரையில் அவங்க தங்கியிருந்தாங்க ஒரு வீட்டில், ஒரு ரிசர்ச்சுக்காக வந்தாங்க. என்னை வந்து கூப்பிட்டாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. நான் போனால் அவங்க ரொம்ப ரிச் பீப்புள் தான், ஆனால் தண்ணி அவ்வளோ சீக்கிரமாக செலவழிக்கிறாங்க. அவங்க அந்த பாத்திரம் கழுவுற அந்த தண்ணீர் வந்து கீழே மதுரையில் உள்ள வீடு, வாடகை எடுத்த வீடு தான், கீழே அவங்களே பைப் வாக்கி இணைச்சி ஒரு பேக்கில் கலெக்ட் பண்ணுறாங்க. அதை சின்னதாக ரீசைக்கிளிங் பண்ணி ஃபில்டர் பண்ணுறாங்க. அந்த தண்ணியை வாசலில் உள்ள செடிகளுக்கு ஊற்றுறாங்க. புரியுதா? குளிக்கிறதுக்கு, கையலம்புறதுக்கு, துணி துவைக்கிறதுக்கு, இதெல்லாமே அந்த சின்ன சின்ன வாட்டர் ரீசைக்கிளிங்கில் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தினசரி மோட்டார் போடுறதெல்லாம் ரொம்ப குறைச்சி தான் யூஸ் பண்ணுவோம். உங்களை மாதிரி டெய்லி ஒரு 3000 லிட்டர் வாட்டர் டேங்க் கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டு டெய்லி 2 தடவை நாங்கள் ஃபில்அப் பண்ணலை. நீங்கள் வந்து இந்தியன்ஸ் வந்து தண்ணியை வேஸ்ட் பண்ணுறீங்க, யூஸ் பண்ணல. ஏன்னா இஸ்ரேல் வந்து அவ்வளோ தண்ணி இல்லாத ஒரு நாடு, அவங்க அப்படியே பழகிட்டாங்க. உலகத்தில் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப குறைச்ச ஒரு நாடு இஸ்ரேல். அங்கே நெல் ஏற்றுமதி பண்ணுறான், பல ஃப்ரூட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இஸ்ரேலில். அவரோட அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் இருக்குது. எப்படி முடியுது? வாட்டர் கன்சர்வேஷன் தான். இப்போ இந்தியாவும் அப்படி தானே. இப்போ 140 crore, ரொம்ப சீக்கிரம் 160 crore தாண்ட போகிறோம். நமக்கு நெகட்டிவ் growth வர்றதுக்கு ரொம்ப சில வருஷங்கள் ஆகும். இப்போ எப்படி இந்தியா தாங்கும்? அப்போ மக்களுக்கு வந்து தண்ணியை புழங்குறதுல அதை தண்ணியை பற்றின சென்சிட்டிவிட்டி இருக்கணும்ல, அது இல்லை. வாட்டர் சென்சிட்டிவிட்டி இல்லை, வேணும். அப்புறம் கவர்மெண்ட் சைடு நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வைகையை பற்றி சொன்னீங்கல்ல, வைகையோட கெப்பாசிட்டி 72 அடி. நீங்கள் வைகை அணையில் 70 அடி நிரம்பியது, முழு கொள்ளளவு 71 அடியை தொட்டது, அபாய கட்டத்தில் வைகை அணை, இப்படிலாம் பேர் போடுவான். பட் அது 71 அடி இல்லை. ஏன்னா சில்ட்டே 25 அடிக்கு இருக்குது. சில்ட்டுனா தெரியுமில்ல, அந்த வண்டல் மண் படிவு, அது டேமுக்கு அடியில் 15 ஒரு 50 வருஷமாக அந்த சில்ட்டு படிஞ்சிருக்கு. அது 25-27 அடி அது இருக்குது. அப்போ ரியல் ஹைட்டு வந்து 50 அடி தான்.
அல்லது 45 அடி தான். அவ்வளோதான் தண்ணி ஸ்டோர் பண்ண முடியுது. இப்போ அந்த சில்ட் எடுக்கிறதுக்கு என்ன? வைகைங்கிறது ஒன்றும் பெரனியல் ரிவர் இல்லை. வருஷத்தில் 2 மாதம் அது வடகிழக்கு பருவமழை பெஞ்சாதான் உண்டு. 3-4 மாதம் ட்ரையாக இருக்குது. நீங்கள் அதுக்கு அரசாங்கம் செலவழிக்க வேணாம். அங்கே பக்கத்தில் உள்ள விவசாயிகள்லாம் அந்த வண்டல் மண்ணை எடுத்துகிட்டு போங்கன்னா அவன் வந்து ட்ரக்கில் லாரியில் வந்து அள்ளிட்டு போயிடுவான். அவனுக்கு தேவைப்படுது. அந்த டீசில்ட்டிங் ப்ராசஸே நடக்கலைங்க வைகையில். தமிழ்நாட்டில் இருக்கும் அணைகளிலேயே சில்ட் அதிகமாக படிஞ்சு தண்ணியை தேக்க முடியாத அளவுக்கு இருக்கிறது வைகை டேம் ஒன்று தான். இத்தனைக்கு ஓபிஎஸ் அந்த மாவட்டத்துக்காரர், வைகை டேமுக்கு அவருக்கும் 5 கிலோமீட்டர் தான். அவரே சிஎம் இருந்தார். அவர் காலத்தில் அதை பண்ண முடியல. பண்ண முடியலன்னு இல்லை, பண்ணலை. அதுக்கான வில் இல்லை, ஆசை இல்லை. அப்போ அந்த டீசில்ட்டிங் பண்ணணும், அந்த டேமோட கெப்பாசிட்டியை கூட்டணும். ரெயின்ஃபாலுக்கு வந்து மரங்கள் பெரிய காரணமாக இருக்குங்கிறாங்க. அப்போ ட்ரீ பிளான்டேஷனை கூட்டணும், தண்ணியை சிக்கனமாக செலவழிக்கணும். இதெல்லாம் எஜுகேஷனில் சொல்லணும்ல. எந்த ஸ்கூல் காலேஜில் பாடத்திட்டத்தில் வந்து தண்ணீரை சிக்கனமாக செலவழிங்கன்னு எந்த எஜுகேஷன் சிலபஸில் இருக்குது? உங்கள் சிஏல தான் இருக்காங்க, காமர்ஸில் இருக்கா? எதுவுமே இல்லை. நம்ம வந்து இன்னொரு நாட்டை பார்த்து இமிட்டேட் பண்ண முடியாது. இப்போ வேர்ல்டு பாப்புலேஷனில் அமெரிக்கா வந்து 4% தான். உலகத்திலேயே 100 பேர் இருக்காங்கன்னா 4 பேர் அமெரிக்கன்ஸ். பட் அவனுடைய ரிசோர்ஸஸ் இருக்குல்ல, நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அவன்கிட்ட எவ்வளோ வாட்டர் இருக்குது, எவ்வளோ கோல் இருக்குது, எவ்வளோ காப்பர் இருக்குது, எவ்வளவு பெட்ரோல் டீசல் இருக்குது இல்லையா, க்ரூட் ஆயில், இதெல்லாம் 40% இருக்கு. 4% ஆஃப் தி வேர்ல்டு பாப்புலேஷன் தே கன்சியூம் 40% ஆஃப் தி வேர்ல்டு ரிசோர்ஸஸ். அப்போ ஒரு அமெரிக்கனை பார்த்து நம்ம லைஃப் ஸ்டைல் இமிட்டேட் பண்ண முடியாது. அவன் டெய்லி ஒரு பேப்பர் எடுத்து அப்படியே முகத்தை துடைப்பான், டிஷ்யூ பேப்பரை தூக்கி போடுவான், இந்த பேப்பர் எடுத்து லெஃப்ட் ஹேண்டை துடைப்பான், இந்த அப்படி ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே ஒரு 20 டிஷ்யூ பேப்பரை காலி பண்ணுவான். பட் நீங்கள் அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு 20 டிஷ்யூ பேப்பர் காலி பண்ணீங்கன்னா எத்தனை மரத்தை வெட்டணும் அல்லது எவ்வளோ ரீசைக்கிளிங் பண்ணணும்? அது என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இல்லைல்ல. ஸோ நம்மகிட்ட உள்ள பாப்புலேஷன், வேர்ல்டு பாப்புலேஷனில் 17% இந்தியன் பாப்புலேஷன், 1/6. பட் நம்மளோட ரிசோர்ஸஸ் வந்து 7% தான். கங்கை, யமுனை எல்லாத்தையும் சேர்த்தாலும் 7% தான் வேர்ல்டு ரிசோர்ஸஸ் நமக்கு எல்லாத்துலேயுமே. அப்போ இங்கே வந்து சிக்கனமாக இருக்கணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள் பாருங்கள், சிக்கனமாக வாழுன்னு தான் சொல்லியிருப்பான். சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் வீடு சின்னதாக வச்சுக்கோ, மனசு நிறைவாக சந்தோஷமாக வாழு, பெரிய வீடு கட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, சிறுக கட்டி பெருக வாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிமே சிக்கனத்துக்கு நிறைய பழமொழியெல்லாம் இருக்குல்ல, கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸில் சிக்கனத்துக்கு ஏதாவது ஆஸ்டிரிட்டி மெஷர்ஸ் ஏதாவது சொல்லுவீங்களே, காஸ்ட் கட்டிங்லாம் சொல்லுவீங்க. அந்த மாதிரி வாட்டர்லாம் அதெல்லாம் பண்ணணும்ல. அந்த வாட்டர் சென்சிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணணும். எதை பற்றியும் கவலைப்படாத அரசியல், எதை பற்றியும் கவலைப்படாத ஆட்சி இல்லை. ஹோப் யூ ஆர் கன்வின்ஸ்ட். நன்றி சார். அடுத்ததா அக்ஷயா கேட்குறாங்க. ஹாய் சார், திஸ் இஸ் அக்ஷயா, ஆடிட் ஸ்டூடெண்ட். மதுரையில் இருக்க சௌராஷ்டிரா சமூகம் மோஸ்ட்லி டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஸ்மால் பிஸ்னஸில் ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ நலிவடைந்து வரும் சௌராஷ்டிரா நெசவாளிகள் அப்புறம் வணிகர்களை சப்போர்ட் பண்ண என்ன மாதிரியான மெஷரபிள் குறிப்பிட்ட நடவடிக்கைகளை எடுக்கிறீங்க? சௌராஷ்டிரா மக்கள் நிறைய கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் மூலமாக அவங்களுடைய ப்ரொடக்ஷன்லாம் கூட பண்ணுறாங்க, நெசவு எல்லாம். நாம் நினைக்கிற மாதிரி எல்லாருமே வீவர்ஸ் கிடையாது. அவங்களுமே நிறைய டைவர்சிஃபைடு பிஸ்னஸில் இருக்கிறாங்க. ஸ்கூல், காலேஜஸ் வச்சுருக்கிறாங்க. அதில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க, அட்வொகேட்ஸ் நிறையா இருக்காங்க. பட் ஆரம்பத்தில் பை அண்ட் லார்ஜ் அவங்க வீவர்ஸ் தான், ஏர்லி டேஸ்லலாம். இப்போ நிறைய டைவர்சிஃபிகேஷன் வந்துருச்சு. பட் ஈவன் தென் அதை நம்ம ஸ்ட்ரெங்தன் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி நாட் ஓன்லி சௌராஷ்டிரா, எனி பீப்புள் இந்த வீவர்ஸை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும்னா த்ரூ கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்ட்டில் தான் பண்ண முடியும். பவர்லூம், ஹேண்ட்லூம் இதெல்லாம் சாத்தியப்படுத்துறது. இப்போ பவர்லூமுக்கே காம்படிஷன் நிறையா வந்துருச்சு, பண்ணணும். இதுக்கு வந்து கொஞ்சம் சுதேசி ஸ்பிரிட்டையும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். இப்போ எனக்கு கட்சிக்காரங்க வந்து சால்வை போடுவாங்க. நான் அவங்ககிட்ட பல பேர்ட்டு சொல்லி பார்த்தேன், ஆரம்ப நாட்களில் சால்வை வாங்க மாட்டேன், ஒன்று ஒரு கதர் துணி போடு, இல்லை கைத்தறி துணி போடுன்னு சொல்லி பார்த்தேன். அது அரசியல் அது எடுபடலை, நம்ம அட்வைஸ் எடுபடலை. அவனுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதை வச்சு போட்டுருவான். அப்போ ஒரு கைத்தறி ஆடை, கதர் ஆடை, இதெல்லாம் வீவர்ஸோட லைவ்லியோட கூட்டம்ல இல்லையா? மதுரையில் நாங்கள் அப்படி தான் ஒரு தடவை பச்சோம். ஒரு குறிப்பிட்ட கல்லூரியில் 3000 கல்லூரி மாணவிகளை வச்சு அன்றைக்கி அவங்க எல்லாருமே கைத்தறி புடவை கட்டிட்டு வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிகிரி படிக்கிறவங்க. இதில் 2 அட்வான்டேஜ். ஒன்று, காலேஜில் படிக்கிற பொண்ணுங்களுக்கு புடவை கட்டிக்கிற ஒரு ட்ரைனிங் கிடைக்கும். பல பேர் அதை விட்டுறாங்க இல்லையா, அது ஏன்னா வீட்டில் அம்மாவோட உதவியோடு ஏதோ ட்ரெஸ் பண்ணி வருவாங்க. 2வது, நெசவாளர்களுக்கு அவங்களுடைய லைவ்லிஹுட் கிடைக்கும். அப்போ இவங்களுக்கும் ஒரு கல்ச்சரில் ட்ரைனிங் கிடைக்குது, அவங்களுக்கும் லைவ்லிஹுட் கிடைக்குது. அப்படி பண்ணோம். அது நம்ம பயங்கர கிளிக் ஆச்சு மதுரையில்.
ஐ திங்க் யாதவா காலேஜில் பண்ணோம்னு நினைக்கிறேன். யாதவா விமென்ஸ் காலேஜில் 3000 கேர்ள்ஸை வச்சு சுதேசி கருத்தாக வச்சு சுதேசி கான்செப்டாக வச்சு பண்ணோம் 10 வருஷத்துக்கு முன்னால். அந்த மாதிரி மக்களுமே யூ ஷுட் பை. நம்ம வீவர்ஸ் தயார் பண்ணதை நம்ம வாங்க வேண்டியது. தொழில் ஏன் நலிவடையுது? நீ வாங்குறதில்ல. நீங்கள் போய் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லையும் அந்த ஷோரூம்லையும் போய் உங்களுக்கு உரிய ட்ரெஸ்லாம் வாங்குறீங்க. ஏன் உங்கள் வீட்டுக்கு பெட்ஷீட்டு, கர்ச்சீஃபு, டவலு இதெல்லாம் இவங்க சாதாரண நெசவாளர்கள் உற்பத்தி பண்ணுறதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு கர்ச்சீஃப் எது வேணால் அதை வச்சுக்கலாமா? பேண்ட் ஷர்ட் கூட மல்டிநேஷ்னல் பிராண்டு வாங்குங்க. வீட்டில் படுக்கிற பெட்ஷீட்டு, தலையணை உரை இல்லையா, குளிச்சுட்டு உடம்பு துடைக்கிற துண்டு, அதெல்லாம் நம்ம சாதாரண விவசாயம் பண்ணலாம்ல நெசவாளர். அப்படி நாமளும் அதை ப்ரொமோட் பண்ணணும். கன்சியூமருக்கு ரைட்ஸ் மட்டும் கிடையாது. கன்சியூமர் ரைட்ஸ் மட்டும் பேசக்கூடாது. கன்சியூமருக்கு டியூட்டி இருக்குது. யூ ஷுட் என்கரேஜ், யூ ஷுட் சப்போர்ட் லோக்கல் இண்டஸ்ட்ரி. பண்ணுங்க. நீங்க சொன்னதை பத்தி பார்த்தா இந்த சௌராஷ்டிர நெசவாளர்கள் தெற்கு பகுதியில தான் நிறைய இருக்காங்க. ஆமா, இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு அதை பத்தின அவேர்னஸே இல்லாம இருக்கும்போது அவங்களுக்கு அவேர்னஸ் கொண்டு வரணுன்றதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்? நிச்சயமா பண்ண முடியும். அதை ஒரு பிராண்ட் பண்ண முடியும். எவ்வளவோ சினிமாவில் பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு கைத்தறி ஆடையை எடுத்துட்டு, நான் இந்த மாதிரி கைத்தறி சட்டை தான் போட்டிருக்கேன்னு ஒரு சினிமா ஹீரோ அப்படி சட்டை போட்டு காமிச்சாருன்னா மறுநாள் ஒரு ரசிகர்கள்லாம் கைத்தறி சட்டை வாங்க போகிறாங்க. அவ்வளோதானே. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஒருத்தர் இருக்கார். அவர் சொன்னால் தமிழ்நாட்டில் கோடிக்கணக்கான மக்கள் ஃபாலோ பண்ணுவாங்க இல்லையா? இப்போது அந்த ஒரு வேக்சின் போடுவாங்கல்ல, போலியோ ட்ராப்ஸ். ஆரம்பத்தில் மக்கள் ரொம்ப ஆர்வம் காட்டல இல்லை. பட் போலியோனால அஃபெக்ட் ஆன பாப்புலேஷன் இந்தியாவில் அதிகம். ஒன் ஆஃப் தி டாப் கண்ட்ரீஸ் இன் தி வேர்ல்டு விச் வாஸ் அஃபெக்டட் பை போலியோ. அப்புறம் கவர்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா, ரஜினிகாந்தையும் அப்போ மனோரமான்னு ஒரு ரொம்ப பாப்புலர் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க, அவங்கள வச்சு போலியோ ட்ராப்ஸோட முக்கியத்துவம் அது குழந்தைங்களுக்கு போடுங்கன்னு சொல்லி அவங்கள டிவியில் விளம்பரம். இப்போ ரஜினிகாந்த் சொன்ன உடனே நிறைய பேர் போலியோ ட்ராப்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி சொல்கிறாரு, அது போய் சேருது இல்லை. அது மாதிரி ரஜினிகாந்தோ அஜித்தோ, நான் காஷியஸாக இன்னொருத்தர் பேரை சொல்லலை, இந்த மாதிரி உள்ளவங்க அவங்களுக்கு ஒரு சோஷியல் கன்சர்ன் இருக்குது. அவங்க ஒரு நாளைக்கு ரஜினிகாந்த் ஒரு கதர் சட்டையை போட்டுட்டு இல்லை ஒரு கதர் துண்டு போட்டு எல்லாரும் கதர் வாங்க அப்படின்னு சொன்னால் மறுநாளே கதர் கடையில் இருக்க துணியெல்லாம் காலியாகிடும். அவரே ஒரு கதர் வேஷ்டியும் கதர் சட்டையும் போட்டு அப்படி தோளில் துண்டு போட்டு வந்தார்னா காலியாகிடும். அதுக்கு அவருக்கு ஒன்றும் பணமும் எதிர்பார்க்க மாட்டார். அவருக்கு ஏற்கனவே தமிழ்நாடு ஒரு துளி வேர்வைக்கு 1 பவுன் தங்க காசு கொடுத்துருச்சு. இதுக்கு என்ன ஒரு 10 நிமிஷம் ஷூட்டிங் தானே இல்லையா? அந்த மாதிரி பண்ணணும். பொலிட்டீஷியனுங்கிறவன் யாருன்னா, தான் நல்லா இருக்கணும் மட்டுமே நினைக்கிறவர் அரசியல்வாதியாக இருக்க முடியாது. அவருக்காக வாக்களித்தவங்களும் நல்லா இருக்கணும், தேசம் நல்லா இருக்கணும். இப்போ நரேந்திர மோடி இந்தியாவை உயர்த்துவதற்கு, உலக அரங்கில் உயர்த்துவதற்கு முயற்சி செய்கிறார். உலகத்திலே முதலிடம் யாருக்கு இருக்கணும்ன்றது நம்ம பிரைம் மினிஸ்டரோட கனவு. ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருக்கு கிடைக்கணும்? இந்தியா கிடைக்கணும். அப்படி நினைக்கட்டும். பட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பொசிஷன் யாருக்கு கிடைக்கணும்? நான் ஒரு தமிழனா, நான் தமிழ்நாட்டு கிடைக்கணும்னு நினைப்பேன். எல்லாத்துலேயும் எஜுகேஷன், இண்டஸ்ட்ரி, ஜிடிபி இல்லையா, ஆல் அச்சீவ்மெண்ட், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் தமிழ்நாடு முதலிடம் வரணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். தப்பு இல்லைல்ல? ஒரு தமிழனா அப்படி ஆசைப்படுறது தப்பு இல்லைல்ல? உலகத்தில் முதலிடம் இந்தியாவுக்கு, இந்தியாவில் முதன்மை இடம் தமிழ்நாட்டுக்கு, தமிழ்நாட்டிற்குள் முதலிடம் மதுரைக்கு. ஒரு மதுரைக்காரனா மதுரைக்கு தான் எல்லாம் வரணும்னு நினைப்பேன். மதுரை வளரும்னு நினைப்பேன். மதுரையினுடைய பெருமை எல்லாராலும் பேசப்படும்னு நினைப்பேன். மதுரை மாவட்டத்துக்குள்ள முதலிடம் வைக்கிற மாதிரி ஒரு ஊர் சொல்லுன்னா என் பிறந்த ஊர் டீ கல்லுப்பட்டி சொல்லுவேன். அந்த ஊர் தான் முன்னிலை வரணும். திஸ் இஸ் ஹவ் சுதேசி திங்கிங் ஆப்ரேட்ஸ் இல்லையா? ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சம் கொடுக்குது, எடுத்த உடனே மெழுகுவர்த்தியை பற்ற வச்ச உடனே டக்குன்னு 50 அடிக்கு அதை வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்குமா, இல்லை கொஞ்சமாக இங்கேருந்து வெளிச்சம் கொடுக்க ஆரம்பிக்கும்? எங்கேருந்து போகும்? நீங்கள் டார்ச் லைட் அடிச்சிங்கன்னா எடுத்த உடனே 100 அடிக்கு தான் லைட் காமிக்கும், பக்கத்தில் இருட்டாக இருக்கும். அந்த மெழுகுவர்த்தியோ தீபமோ ஏற்றினீங்கன்னா அதை சுற்றி எல்லாமே வெளிச்சமாக இருக்கும், தள்ளி போக இருட்டாக இருக்கும். சுதேசி சிந்தனைங்கிறது தீபம் ஏற்றுற மாதிரி தான். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பெனிஃபிட் கொடுக்கும். நம்ம எடுத்தோடனே டார்ச் லைட் அடித்தோம்னா கமலஹாசன் மாதிரி அது மல்டிநேஷ்னல்ஸ் தான் யூஸ் ஆகும். அப்படி தான் சாத்தூரில் நாங்கள் டெக்ஸ்டைல் பார்க் கொண்டு வந்தோம். பிஜேபி நான் தான் அந்த முயற்சி எடுத்தேன். பெரிய டெக்ஸ்டைல் பார்க் இது சிப்காட்டில் இருக்குது, 950 ஏக்கர். பெரிய முதலீடு மத்திய அரசு பண்ணது, 2300 கோடி. அப்போ இந்த பகுதியோட வாழ்வாதாரம் எவ்வளோ பெருசாக வளருமா இல்லையா? 2000 crore. இங்கே திருமங்கலம் டோல்கேட் பக்கம் கப்பலூரில் 2200 கோடிக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை. மதுரை எய்ம்ஸ் தான் செகண்ட் லார்ஜஸ்ட் எய்ம்ஸ் நெக்ஸ்ட் டு டெல்லி. 900 பெட்ஸ் இருக்கிற எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்
நெக்ஸ்ட் டு டெல்லி மாதிரி தான். மற்ற இந்தியாவில் உள்ள எய்ம்ஸ் எல்லாம் அதை விட லெஸ் பெட்ஸ் தான். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெருசு, ஏரியா பெருசு, 350 ஏக்கர். நீங்கள் ஹிமாச்சலில் எய்ம்ஸ் இருக்குது, சின்னது தான். மத்திய பிரதேசில் எய்ம்ஸ் இருக்குது, சின்னது தான். மதுரை எய்ம்ஸ் பெரிய பிரம்மாண்டம். அதனால தான் கொஞ்சம் முன்ன பின்ன தயமாகுது, அவ்வளோதான். தாமதமாகுதுன்னு சொல்ல மாட்டேன், அதுக்குரிய அவகாசம் எடுத்துக்குது. இப்போ அதை பண்ணணும்ல. கப்பலூர் டோல்கேட்லேருந்து சாத்தூர் டோல்கேட்டுக்கு 50 கிலோமீட்டர் தானே. கப்பலூர் டோல்கேட்டில் எய்ம்ஸ் 2200 கோடி, சாத்தூர் டோல்கேட்டில் 2300 கோடி டெக்ஸ்டைல் பார்க். 50 கிலோமீட்டர் இடைவெளிக்குள்ள மத்திய அரசாங்கம், மோடி அரசாங்கம் 4500 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு மோடி ஒன்றும் பண்ணலைன்றார். வந்து கப்பலூர் டு சாத்தூர் டோல்கேட் மட்டும் போய் பார்க்க சொல்லுங்கள் ஸ்டாலின். அது மாதிரி சாத்தூரில் தீப்பெட்டி தொழில் இருக்குது. சீனாவில் சிகார் லைட்டர் வந்தது. சிகார் லைட்டருடைய பிரச்சனை என்ன? நீங்கள் ஒரு சிகார் லைட்டர் பார்த்துருக்கீங்க, அப்படி ஸ்மோக் பண்ணுறவங்க அப்படி பற்ற வச்சாங்கன்னா ஒரு 400 ஸ்ட்ரைக் அடிக்கலாம் அந்த சிகார் லைட்டில். அது வந்து 6 ரூபா. அந்த சிகார் லைட்டர் வந்து 6 ரூபா. 6 ரூபாய்க்கு சிகார் லைட்டர் வந்தால் 400 ஸ்ட்ரைக் அடிக்கலாம். 400 சிகரெட் பிடிக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் ஃபேன்சியாக இருக்கும், பிளாஸ்டிக் அது அப்படி பையில் போட்டுக்கலாம், ஸ்டைலாக இருக்கும். ஒரு தீப்பெட்டி வாங்கினா 35 தீக்குச்சி தான் இருக்கும். ஒரு ஸ்மோக் பண்ணுறவர் 35 ஸ்மோக் தான் பண்ண முடியும். அப்போ ஒரு 3-4 தீப்பெட்டி வாங்கினா தான் அந்த 400க்கு மேட்ச் ஆகும். 2வது தீப்பெட்டி ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், பையில் வச்சுக்கணும், சதையும் காற்றடிச்சா சும்மா பற்ற வைக்கிறப்ப அணைஞ்சிரும். அப்புறம் மறுபடியும் இன்னொரு குச்சி பற்ற வைக்கணும். அப்போ சிகார் லைட்டர் வாங்க ஆரம்பித்தாங்க. தீப்பெட்டி சேல்ஸ் அப்படியே படுத்துக்குச்சு. ப்ரொடக்ஷனு, மேட்ச் மேனுஃபேக்சரிங் பெரிய அடி வாங்குச்சு, பின்னடைவை சேர்ந்துச்சு. இதுக்கு என்ன தீர்வு? அந்த சிகார் லைட்டர் சீனாவிலேருந்து வருது. நம்ம ஊரில் தீப்பெட்டி இண்டஸ்ட்ரியை பழி கொடுத்துட்டு சிகார் லைட்டரை ப்ரொமோட் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது? எடுத்துகிட்டு போனோம், நிர்மலா மேடம்கிட்ட பேசணும், பியூஷ் கோயல்கிட்ட பேசணும். இதில் மேடம் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பகுதியை சார்ந்தவங்க, மதுரையில் பிறந்தவங்க, இந்த இண்டஸ்ட்ரி பற்றிலாம் தெரியும். உடனே தடை போட்டாச்சு சிகார் லைட்டர். இன்றைக்கி மறுபடியும் உற்பத்தி கூட்டிக்கிறீங்க. திஸ் இஸ் ஹவ் இண்டஸ்ட்ரி மஸ்ட் பி சேவ்டு. அது பண்ணுற ஒரு விஷன் உள்ள அரசாங்கம் இருக்கணும். எடுத்து சொல்கிற இங்கேருந்து ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக போகிறவர் அதெல்லாம் பேசணும். 40 MP ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போயிருக்காங்க. என்ன பிரச்சனையை பற்றி பேசுகிறாங்க? கேன்டீனில் போய் வடை, போண்டா, பஜ்ஜி சாப்பிட்றாங்க. அது ஊர்லேயே சாப்பிட்லாம், விருதுநகர்லேயே சாப்பிட்லாம், மதுரையிலே சாப்பிட்லாம். இங்கே இருக்கிற MP டெல்லியில் போய் எதுக்கு போண்டா சாப்பிடணும்? பார்க்குறப்ப கேளுங்க, போண்டா பஜ்ஜி சாப்பிட்றத தாண்டி வேறு என்ன பண்ணீங்கன்னு கேளு. ஹலோ சார், மை செல்ஃப் மீனாட்சி அண்ட் ஐ எம் அ லா ஸ்டூடெண்ட். என்னோட கொஷின் என்னென்னா சார், இப்போது கரண்ட் ட்ரெண்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரொம்பவே எமர்ஜிங்காக இருக்குது. இதனால் வேரிய செக்டார்ஸில் வேலை வாய்ப்புகள் வந்து கம்மியாகுது. இது வந்து இளைஞர்களிடையே ஒரு பயத்தை உருவாக்குது. ஸோ இந்த இஷ்யூவை அட்ரஸ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் தி இனிஷியேட்டிவ்ஸ் வி கேன் எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் யுவர் எண்ட் சார்? உங்கள் பையில் இருக்கிற 200 நோட்டை நான் எடுத்துடுறேன். லாஸ் தானே? ஹேண்ட்பேக்கில் 200 நோட்டு இருக்குது, எடுத்துட்டேன். லாஸ் தானே? ஐயோ 200 போச்சேன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துட்டு 500 நோட்டை வைக்கிறேன். லாஸாக கெயினா? இவங்க CA இவங்ககிட்ட கேளுங்க. கெயின் தானே? நீங்கள் முதல்ல எடுக்கிறது தான் பார்க்குறீங்க, அது கொடுக்குறத நீங்கள் பார்க்கல. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால கிட்டத்தட்ட ஒரு 18,000 பேர் இம்மிடியேட்டாக வேலை இழப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. 18,000 நம்பர் வேணால் முன்ன பின்ன இருக்கலாம், தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே ஏதோ ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் 23,000 பேருக்கு புதிய வேலை வாய்ப்பு உருவாகும்னு சொல்கிறாங்க. என்றைக்குமே இந்த டெக்னாலஜியை நீங்கள் தடுக்கவே முடியாது. முன்னால் முதல்ல கம்ப்யூட்டர் வரும்போது எதிர்த்தோம், கம்ப்யூட்டர் வந்துருச்சு. செல்ஃபோன் வரும்போது எதிர்த்தோம், செல்ஃபோன் வந்துருச்சு. மின்சாரமே வேண்டான்னு வீட்டுக்கு மின் விளக்கு இல்லாமல் வச்சுருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எங்கள் ஊர்லேயே தெரியும். எனக்கு ஈஸியாக மின்சார கனெக்ஷன் கிடச்சிருக்கும், பட் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் அரிக்கன் லைட்டில் தான் இருப்போம், மின்சாரம்ன்றது எப்போ வேணாலும் போகும், எப்போ வேணாலும் வரும், அந்த மாதிரி ஆடம்பரத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு சொன்னவங்க இருக்காங்க. இன்றைக்கி மின்சாரம் யூனிவர்சல் ஆகிடுச்சு. அதனால் டெக்னாலஜியை தடுக்கக்கூடாது. பட் அதை வந்து டெக்னாலஜி வித் ஹியூமன் ஃபேஸ், மனிதர்கள், மனித சமுதாயம், வாழ்வாதாரம், தொழில் வாய்ப்புகள் எல்லாம் பாதிக்காத அளவுக்கு அந்த டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதனால் ஏஐங்கிறது பெரிய வரப்பிரசாதம். அதை வந்து ஆன்டகனைஸ் பண்ணக்கூடாது, அதை நெகேட் பண்ணக்கூடாது. அதை வந்து இந்தியாவோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்து. ஏஐ நிறையா வளர வளர நம்மளுடைய டிஃபென்ஸில் போய் நம்மளுடைய வீரர்கள் கார்கில் மாதிரி பனிமலையில் போய் -10 டிகிரிலலாம் போய் இருக்க வேண்டிய அவசியம்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்கள் சர்வேலன்ஸ் எல்லாம் ஏஐ பண்ணிடும். இப்போ நீங்கள் ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொன்னாங்க, நீங்கள் ஏஐயே வந்து என்ன செஞ்சிடும், பல கோர்ட் ரெஃபரன்ஸை நீங்கள் இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் கேஸு அது என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா அதனுடைய ஜிஸ்ட்டை எடுத்து கொடுத்துரும்.
ஒரு கோவில் விஷயம் வருது, ஒரு இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, அப்படி ஒரு கேஸ் உங்களுக்கு வருதுன்னு வச்சுங்க. அயோத்தியில் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு தெரியணும். அது ஒரு 5000 பக்கம். 5000 பக்கத்தை வாசித்து நீங்கள் என்னைக்கு ஜஸ்ட் தயார் பண்ணுறது? உங்கள் எத்தனை ஜூனியர்ஸ் வச்சு பண்ணுவீங்க? ஏஐ என்ன பண்ணும், அதனுடைய ஜிஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து கொடுன்னா உங்களுக்கு 5-10 நிமிஷம் எடுத்து கொடுத்துரும். உங்களுக்கு போதும்ல. அப்போ வந்து ஒரு மனித மூளையை வைத்துக்கொண்டு நாம் செய்கிற, ஒவ்வொரு நபரும் செய்கிற பணியை, ஒவ்வொரு மனுஷனுக்கும் 1000 மூளைகள் நமக்கு வருது. அதான் ஏஐ. நம்ம ஹியூமன் பிரெயினுக்கு லிமிட்டேஷன் இருக்கு. இப்போ இவங்க பேரை நான் மறந்துட்டேன், முதல்ல அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க இல்லையா? மீனாட்சி அம்மா, லாவண்யா, இவங்க சொல்லி 10 நிமிஷம் தானே ஆகுது. பட் இதுவே ஒரு ஏஐ இருந்தால் 10 வருஷம் கழிச்சு மறக்காது. உன்னை பார்த்து ஹலோ லாவண்யா ஹவ் ஆர் யூன்னு கேட்கும் ஏஐ. அவ்வளோ ஷார்ப். அப்போ அந்த டெக்னாலஜியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும்ல. ஹியூமன் எக்ஸலன்ஸுக்கு இது எல்லாமே டெக்னாலஜி இல்லாமல் ஹியூமன் எக்ஸலன்ஸ் கிடையாது. அது மனுஷனை பாதிக்கக்கூடாது அவ்வளோ. அதனால் நிச்சயமாக ஏஐ, ஐ வெல்கம் ஏஐ. அது வந்து நிச்சயம் வேலை வாய்ப்பு பறிக்காது. வேலை வாய்ப்புனா என்னன்ற அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகணும். நம்ம நியூ அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நியூ எம்ப்ளாய்மெண்ட். இப்போ கோவிடுக்கு அப்புறமே என்ன சொல்கிறாங்க, இது வந்து இட் ஹஸ் செட் எ நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்கிறாங்க. இதை நியூ வேர்ல்டு ஆர்டர்னு சொல்கிறாங்க, NEO, நியூ வேர்ல்டு ஆர்டர். பழைய உலகம் திரும்ப வராதுன்றாங்க கொரோனாக்கு அப்புறம், அந்த 3 வருஷம் அஃபெக்டில். அப்போ நீங்கள் இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பிஸ்னஸில் இருக்கிறவங்களாம் பேசி பாருங்கன்னா அது உண்மைதான். முன்ன மாதிரி இல்லை, இப்போ நிறையா மாறிடுச்சு, ஒரு புது வேர்ல்டு ஆர்டர் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி டெக்னாலஜி வந்து அதை உருவாக்கிட்டார். நீங்கள் அல்வின் டாஃப்லர் அப்படின்னு ஒருத்தர் தி ஃபியூச்சர் ஷாக்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார், நீங்கள் அதை வாசிச்சு பாருங்கள். அது வந்து டெக்னாலஜிக்கல் காலனைசேஷன், டெக்னாலஜி எப்படி இந்த உலகத்தை அழிச்சிடும் அப்படிலாம் நிறைய சொல்கிறார். அதுதான் ஃபியூச்சர் ஷாக் அப்படிங்கிறார். அந்த புத்தகம் வாசிக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவர் சொல்கிற பல டேட்டா நம்ம மறுக்க முடியாது, ரொம்ப அத்தன்டிகேட்டடாக இருக்கும். பட் அந்த ஸ்பிரிட் ஆஃப் தி புக், இட் வாஸ் அகெயின்ஸ்ட் டெக்னாலஜி. அது அக்செப்டபிள் கிடையாது. வரும், அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கணுமோ பார்த்து. கம்ப்யூட்டர் வரும்போது வேலை வாய்ப்பு போகும்னு சொன்னாங்களா, இல்லை புது வேலை வாய்ப்பு உருவாகும்னு சொன்னாங்க? முதல்ல வரும்போது போச்சு. ரயில்வேல உட்காந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் 50 பேர் ரிசர்வேஷன் கவுண்டரில் உட்காந்து பண்ணிகிட்ருக்காங்க. கம்ப்யூட்டர் ரிசர்வேஷன் வந்தோடனே 5 பேர் தான் இருக்காங்க, 45 பேருக்கு வேலை போச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் போயிடலாமா? பழசு மேனுவல் ரிசர்வேஷன் போக முடியுமா? அப்படி ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் கம்ப்யூட்டர் வந்தால் எல்லாம் போயிடும்னு சொன்னோம். பட் கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் வேலை வாய்ப்பு கூடியிருக்கா, குறைஞ்சிருக்கா? ஐடியில் எவ்வளோ பேர் இன்றைக்கி வேலை செய்கிறீங்க? ஐடினாலே இந்தியன் டேலண்ட்டுன்னு ஆயிடுச்சு. மோடி அப்படி தான் சொல்கிறார், ஐடினா இந்தியன் டேலண்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைன்றார். அது மாதிரி ஏஐ, யூ ஷுட் வெல்கம் ஏஐ. ஏஐ ஒரு வரப்பிரசாதம்ன்றது அக்செப்டபிளாக இருக்குது சார். பட் அதுக்கு அடாப்ட் பண்ணி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுற அளவுக்கு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குரியதாக இருக்குது. அதை பற்றி எஜுகேஷன் சிஸ்டம் இல்லாமல் எப்படி ஏஐ வரும்? இப்போது டிஜிட்டல் இந்தியான்னு நரேந்திர மோடி இம்ப்ளிமெண்ட் பண்ணார். அப்போ சிதம்பரம் பார்லிமெண்ட்டில் சிரிச்சுக்கிட்டே பேசினார், நக்கலை ஒரு நம்மட்டு சிரிப்பாங்களே அப்படின்லாம் சிரிப்பாங்களே, அப்படி சிரிச்சுட்டே சொன்னார். என்ன பூ விற்கிறவங்களும், தள்ளு வண்டியில் கடலை வைக்கிறவனும், கோயில் வாசலில் பூ வைக்கிறவங்களும், பஸ்ஸில் கண்டக்டராக இருக்கிறவனுக்கும் இந்த டிஜிட்டல் இந்தியாவில் என்ன பிரயோஜனம்? அவனுக்கெல்லாம் இந்த டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் அவனுக்கு என்ன புரியும்? தெருவோரத்தில் சாலை வியாபாரிகளுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் என்ன புரியும்? இது யாரோ அம்பானிக்கும் அதானிக்கும் உதவும், அதுக்காக கொண்டு வராரு அப்படின்னு பேசினார். இப்போ நான் கேட்குறேன், அம்பானி அதானி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்களா? ரோட்டில் காய்கறி விற்கிற அம்மா டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறாங்க? யார் பண்ணுறாங்க? பிச்சைக்காரன் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பண்ணுறான். கல்யாண வீடுகளில் மொய் எழுதுறதெல்லாம் முன்னால் நம்ம வீடுகள்லாம் உண்டு. அந்த மொய்யை வாங்கி அந்த கணக்கு எழுதி அதை செட்டில் பண்ணுறது பெரிய வேலை. எனக்கு என் நண்பர்கள், உறவினர்கள் யார் கல்யாணம் நடந்தாலும் என்னை மொய் எழுத வச்சுருவாங்க. ஏன்னா நான் கரெக்டாக எழுதி கணக்கு முடிச்சு யார் என்ன கொடுத்தாலும் போட்டு சில்லறை போட்டு பண்டில் போட்டு கொடுத்து தான் வருவேன். நான் சொல்லுவேன், பலருக்கு மெய்காப்பாளர்கள் உண்டு, நான் வந்து மொய்காப்பாளர் அப்படின்னு சொல்லுவேன். இன்றைக்கி அந்த சிஸ்டமே இல்லையா? அவன் பாட்டுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் டக்கு டக்குன்னு வந்து பணத்தை போடுறான். மொய்டெக்னே ஒரு பேரே வந்துருச்சு, மொய்டெக். டெக்னாலஜி வந்துருச்சு இல்லை? இப்போ அந்த பணம் மிஸ்ஸிங், இவர் 500 ரூபா மொய் எழுதினார், கணக்கில் 100 ரூபா தான் இருக்குது, யாரோ இடையில எழுதுறவர் சுருட்டிட்டார், அது மாதிரி பிரச்சனை இல்லை. பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ்லாம் எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. அது மாதிரி இப்போ உடம்பு சரியில்லைன்னா நீங்கள் வந்து உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஏஐல கொடுத்துட்டா ப்ரிஸ்கிரிப்ஷன் ஏஐ கொடுக்கும். சின்ன சின்ன எயில்மெண்ட்ஸுக்கு, தலைவலி காய்ச்சலுக்குலாம் இனிமேல் டாக்டர்கிட்ட போவேன்னா அதுக்கு என்ன மருந்துன்னு ஏஐ கொடுத்துரும், சஜஷன் சொல்லும் ஏஐ.
ஒரு ஃபஸ்ட் ஒப்பீனியன் வாங்குறீங்க உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் வச்சு ஒரு டாக்டர்கிட்ட ஒரு சர்ஜரி வேணுன்றாரு. இப்போ உங்களுக்கு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கணும். செகண்ட் ஒப்பீனியன் வந்து உங்கள் ஊரில் இல்லை, எங்கேயோ இருக்குது. நீங்கள் ஏஐல கேளுங்க, ஏஐ சொல்லுங்கள் செகண்ட் ஒப்பீனியன். இப்போயே ஜெமினி உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது. நல்லா ட்ராவலில் போகிறப்ப ஜெமினிகிட்ட கண்ணாபின்னு கேள்வி கேட்குறேன். நான் கேட்குற கேள்விக்கு அது பதில் சொல்லுது. ஜெமினியும் சொல்லுது, பெர்ப்ளெக்சிட்டி அதுவும் சொல்லுது. நிறைய டேட்டா கிடைக்குது நமக்கு. இதை விட அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சோம், ஆப்லாம் வர ஆரம்பிச்சோம். ஸோ ஏற்றுக்க வேண்டியதான். அது மாதிரி ஸ்கூலு டீச்சிங், காலேஜ் டீச்சிங், ஒரு பிளாக் போர்டில் கிளாஸ் ரூம் டீச்சிங், இந்த கான்செப்ட்லாம் நீங்கள் மாறிடணும். ஒரு ஐஐடி ப்ரொஃபஸர் மதுரையில் இருக்கிற தியாகராஜா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐஐடி ப்ரொஃபஸர் அங்கேருந்து கிளாஸ் எடுத்துட்டு இருப்பார். த்ரூ ஏஐ எவ்ரிதிங் இஸ் பாசிபிள். இந்த மாற்றம் சீக்கிரம் வரட்டும், வந்துடும். ஸோ இப்போ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மெடிக்கல் அண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இப்போ நான் ரீசெண்டாக ரிப்போர்ட்டில் படித்த வரைக்கும் 18,000 டீச்சர் போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குது சார். அதே மாதிரி 2600 ஸ்கூலில் ஒரே ஒரு டீச்சர் தான் இருக்காங்க. ஸோ ஆனால் இவ்வளோ காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் இருந்தும் கூட குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன் கம்மியாக இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது நீங்கள் எப்படி மாற்றலான்னு இருக்கீங்க? அதாவது ஸ்கூல் டீச்சிங் பற்றி தரோ ரீஓரியன்டேஷன் வேணும். அது இல்லாமல் இது சாத்தியம் இல்லை. இப்போது நீங்கள் வந்து டீச்சர்ஸ் இல்லைன்னு சொன்னீங்க. நான் ஒரு ஸ்கூலுக்கு போனேன். நான் போனது ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்கு. அந்த ஊரில் ஸ்கூல் பெருசாக கட்டியிருக்காங்க. நான் போனால் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ்? நான் 2 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கான். ஃப்ரம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் 2 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. 3 டீச்சர்ஸ் வேலை செய்கிறாங்க அந்த ஸ்கூலில். 3 டீச்சருங்க, 2 ஸ்டூடெண்ட்டு. யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிர்வாகத்தில் வந்து அப்படி ஒரு ஸ்கூல் நடத்துவீங்களா? நீங்கள் அதை வேணான்னு சொல்லுவீங்களா, நடத்துவீங்களா? ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதில்லை. அது காரணம் என்னென்னா, வில்லேஜ் ஸ்கூலு, கவர்மெண்ட் ஸ்கூலுன்னா நம்ம பிள்ளைங்க படித்தா இவன் முன்னேற மாட்டான், இவனுக்கு எதிர்காலம் இருக்காதுன்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க. அவன் பொருளாதாரத்தில் பின்தங்கியவனாக இருந்தால் கூட எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுற செலவை கொஞ்சம் கூட்டி பிள்ளைய ஒரு ஆட்டோலையோ வண்டியில் அனுப்பிச்சு பக்கத்தில் உள்ள டவுனில் உள்ள இங்கிலீஷ் ஸ்கூலில் தான் படிக்கணும் அப்படின்ற நிலைமை உருவாக்குறாங்க. தமிழ் மீடியத்தில் கிராமத்தில் படிக்கிற பிள்ளைகள் நல்லா படித்தா கூட தாழ்வு மனப்பான்மையோடு தான் படிக்கிறாங்க. அவங்க நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு தான் படிக்கிறாங்க. புரியுது அவங்களுக்கு? ஐயோ நமக்கு அப்பா அம்மாவுக்கு வழி இல்லை, நம்ம அப்பா அம்மாவுக்கு வசதி இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் போயிட்டு வந்து புதுசு இங்கிலீஷ் பேசுகிறான். அவன் தப்பாக தான் பேசுவான், அது வேறு. ஆனால் இங்கிலீஷில் பேசுகிறான், நம்ம மட்டும் வசதி இல்லாதனால இங்கே படிக்கிறோம். இந்த எண்ணம் தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் மாற்றி பப்ளிக் எஜுகேஷன் மஸ்ட் பி இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். அரசாங்கம் முழுக்க அதை எடுக்கணும். கல்வி மருத்துவம் 2மே அரசு மக்களுக்கு இலவசமாக பண்ணணும். அப்புறம் நீங்கள் பஸ்ஸில் கூடுதல் டிக்கெட் போடுங்க, மின் கட்டணம் கூட வைங்க, கார்பரேஷன் டேக்ஸை கூட கூட்டிக்கிங்க. ஆனால் கல்வியும் மருத்துவத்தையும் ஃப்ரீயாக கொடுத்துட்டு இதை செஞ்சீங்கன்னா மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா அதில் தான் அவங்க நிறைய செலவாகுது. டேக்ஸு ஒரு 10 ரூபா 300 ரூபா கூட கட்ட பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி வரணும். அது உடனே வருமானு தெரியல. இட் மே டேக் எ லாங் டைம், பட் லெட் அஸ் வெயிட். இந்த ஒரு சேஞ்ச் சீக்கிரம் வரணும்னு எதிர்பார்க்குறோம் சார். பிகாஸ் பிள்ளைங்க படித்து சம்பாதிப்பாங்கன்ற காலம் போய் சம்பாதிச்சாதான் பிள்ளைங்க படிக்க முடியுன்ற மாதிரி காலம் வந்துருச்சு. ஆமாம். ஸோ நீங்கள் சொல்கிற ஒரு ரிஃபர்மேஷன் வந்தால் இந்த நல்லதுதான். பட் இந்தியா வந்து ஃப்ரம் பாவர்ட்டி டு அப்சல்யூட் பாவர்ட்டி போகுதுன்னு நினைக்க மாட்டேன். இந்தியா இஸ் க்ரோயிங். ஃப்ரம் பாவர்ட்டி டு ப்ராஸ்பெரிட்டி போயிடுச்சுன்றது நான் ஒத்துக்க மாட்டேன். அப்படிலாம் இல்லை. பட் பாவர்ட்டியிலேருந்து இன்னும் மோசமான பாவர்ட்டிக்கு போகுது, அப்சல்யூட் பாவர்ட்டிக்கு போகுது அப்படிலாம் சொல்ல முடியாது. அது தப்பு. ஏழை ஆகிறான், பணக்காரன் ஆகிறான்னு சொல்லுவாங்கல்ல. அதில் வந்து ஒன்று தான் உண்மை. பணக்காரன் ஆகிறான்றது உண்மையாக இருக்கலாம். பணக்காரன் நிறைய பேர் ஏழை ஆகிறான், அது வேறு, பிகாஸ் ஆஃப் ராங் டெசிஷன்ஸ் இன் தி பிஸ்னஸ். பட் ஏழை ஆகிறான்றது நான் ஒத்துக்க மாட்டேன். மோடி பிரதமராக வந்ததுக்கப்புறம் மட்டும் இந்தியாவிலேருந்து பிலோ பாவர்ட்டி லைனில் 25 கோடி பேர் அவர் மேலே கொண்டு வந்திருக்கார். பாவர்ட்டி லைன் பிபிஎல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க தெரியுமா உங்களுக்கு? 2400 கலோரி ஒருத்தருக்கு உணவு கிடைக்கலன்னா அவர் வந்து பிபிஎல் இருக்காருன்னு அர்த்தம். 2400 கலோரி எப்படி கிடைக்கும்? நான் இவ்வளோ கொஞ்சம் சாதம் சாப்பிட்றேன், ஒரு இட்லி சாப்பிட்றேன், ஒரு பழம் சாப்பிட்றேன், இதெல்லாம் கூட்டுறாங்க. இதெல்லாம் கன்சியூம் பண்ண முடியல, எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்னா ஐ ஆம் அண்டர் பிபிஎல். இது வந்து இன்கம் பாவர்ட்டி. ஹியூமன் பாவர்ட்டின்னு ஒன்று இருக்குது. ஹியூமன் பாவர்ட்டி என்னென்னா வெறும் சோறு கலோரி வச்சு பண்ணுறதில்ல. அவனுக்கு எஜுகேஷன் கிடைக்குதா, அவனுக்கு நல்ல ஹெல்த் ஆக்சஸ் இருக்கா, பப்ளிக் ஹெல்த் ஆக்சஸ் இருக்கா, ஒரு டிக்னிஃபைடாக வாழ்கிறானா, அவனுக்கு குறைந்தபட்ச நாகரிகத்தில் வரணும், அவனுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு வீடு, அதில் ஒரு டாய்லெட்டு, அவனுக்கு குடிக்க தண்ணீர் கிடைக்கணும், இந்த மாதிரி ஒரு டிக்னிஃபைடாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறானா,
இதெல்லாம் சேர்ந்ததா ஹியூமன் பாவர்ட்டி. ஹியூமன் பாவர்ட்டி ரேஷியோ எடுத்தால் இந்தியாவில் இன்னும் கொஞ்சம் பாவர்ட்டி கூட தான் இருக்கும். இன்கம் பாவர்ட்டி தான் நம்ம இந்தியாவில் எடுத்துக்கிறோம். இன்கம் பாவர்ட்டிலேயே மோடிஜி வந்ததுக்கப்புறம் 25 கோடி பேர் பாவர்ட்டியில் எனக்கு மேலே வந்திருக்காங்கன்னா கிரேட் பிரைம் மினிஸ்டர் இல்லையா? யூ ஷுட் அப்ரிசியேட் ஹிம். ஹலோ சார், ஐம் சர்வேஸ்வரி, ஐம் MBA ஸ்டூடெண்ட் சார். சார் இப்போ இருக்க யூத் மத்தியில் சீமான் சாரோட பேச்சாக இருக்கட்டும், இல்லை விஜய் சாரோட பேச்சாக இருக்கட்டும், ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது சார். வாட்ஸ் யோர் அப்போசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் அஸ் அ யூத் நாங்கள் ஏன் சார் உங்களை சீமான் நிறைய கண்டென்ட் கொடுக்குறாரு, பேசுகிறாரு, அவர் பேசுகிற விஷயம் இருக்குது. விஜய்கிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியலையா? ஏதாவது விஜய் பேசின ஒரு விஷயம் ஏதாவது சொல்லுங்கள். ஹீ இஸ் கன்ஃபியூஷன் கன்ஃபவுண்டட் விஜய். சீமானுக்கு அவருடைய ஐடியாலஜியில் அவருக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. ஐ டோன்ட் அக்செப்ட் தட் ஐடியாலஜி. தமிழ் தேசியன்றது நான் ஏற்றுக்கொண்ட ஐடியா இல்லை. பட் அவர் நம்புறதை, அவர் பேசுகிறத அவர் கரெக்டாக பேசுகிறார், ஒரு கிளாரிட்டியோடு பேசுகிறார். விஜய்கிட்ட என்ன இருக்குது? நேற்று வரைக்கும் சினிமாவில் நடித்தார். சினிமா பாப்புலாரிட்டியை பொலிட்டிக்கல் பாப்புலாரிட்டியை கன்வெர்ட் பண்ணுறாரு. இந்த கன்வர்ஷன் ப்ராசஸில் இருக்கார். நம்மளும் அவரை நம்பி பெரிய வாராது வந்த மாமணி தீர்க்கதரிசி மாதிரி நினச்சிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஒரு பெரிய வியாதிங்க சினிமாக்காரங்க அரசியலுக்கு வரும். வேறு எந்த ஸ்டேட்டும் இந்த பிரச்சனை கிடையாது. கேரளாவில் எத்தனை சினிமா நடிகர் கட்சி ஆரம்பித்தாங்க? அவன் கேரளாவில் மலையாளிஸ் எல்லாம் கட்சி வேறு சினிமா வேறுன்னு தெளிவாக பிரித்து பார்க்குறான் இல்லையா? இப்போ சுரேஷ் கோபி நம்ம அமைச்சராக இருக்கார், MP அவர் கட்சி ஆரம்பிக்கலையே, பிஜேபியில் வந்து சேர்றாரு, MP ஆனார், மந்திரியாக இருக்கார். நான் அதை மறுக்கலை. இங்கேயே தமிழ்நாட்டில் உள்ள நடிகர்கள் ஏதோ ஒரு கட்சியில் சேரட்டும், பெரிய தலைவராகட்டும், அது பிரச்சனை இல்லை. பட் கட்சியே ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் யோசிச்சு பாருங்கள், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார். அவர் ஒருத்தர் தான் ஜெயிச்சார். கட்சி ஆரம்பித்து ஜெயிச்சவர் ஒருத்தர் தான். சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்தார், தெரியுமா உங்களுக்கு? ஹி ஃபெயில். கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார். இப்போ எங்கே இருக்க கட்சி? அந்த டார்ச் லைட்லாம் அடித்தார், பார்த்து தெரியுமா உங்களுக்கு? இப்போ அறிவாலயம் செப்பல் ஸ்டாண்டில் வச்சுருக்காரு அந்த டார்ச்சை. அந்த செருப்பு கீழே இருக்குது, அப்படி போய் அடகு வச்சுட்டார். கமலஹாசன் கட்சி ஆரம்பித்தார். இப்போ நடிகர் சரத்குமார் அண்ணன் எங்கள் கூட வந்திருக்காரு. பட் அவர் கட்சி ஆரம்பித்தார். பட் அவர் பெரிய நேஷ்னலிஸ்ட், பேட்ரியட். அப்படி ஒரு கட்சி வேணும் தேசிய சிந்தனைங்கிறதுனால பிஜேபிக்கு வந்திருக்கிறாரு. ஜெயலலிதா அம்மா எக்ஸிஸ்டிங் பார்ட்டியில் சேர்ந்தாங்க. இதை தாண்டி எவ்வளோ பேர் கட்சி ஆரம்பிக்குது? நடிகர் SSRன்னு முன்னாள் பழைய நடிகர் இருந்தார், கட்சி ஆரம்பித்தார். கருணாஸ்னு ஒரு நடிகர் இருந்தார், கட்சி ஆரம்பித்தார். நாடாளும் மக்கள் கட்சின்னு கார்த்திக்னு ஒரு நடிகர் இருந்தார், தெரியுமா? நடிகர் முத்துராமனோட மகன், அவருக்கு கட்சி ஆரம்பித்தார். பாக்கியராஜ் கட்சி ஆரம்பித்தார். யாரெல்லாம் கட்சி ஆரம்பிச்சுக்கா பாருங்க. பட் இதெல்லாம் என்னாச்சு? எல்லாம் ஃபெயிலியர். விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்தார். எதிர்கட்சி தலைவர் வரைக்கும் தான் போக முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் மேலே ஏற முடியல. யோசிச்சு பாருங்கள், விஜயகாந்த் கட்சி, கமலஹாசன் கட்சி, விஜய் இப்போ ஒரு கட்சி. இந்த மாதிரி ஒரு அவலம் வேறு ஸ்டேட்டில் இருக்கான்னு கேட்குறேன். எல்லா ஊர்லேயும் தானேங்க சினிமா பார்க்குறான். எல்லா ஊர்லேயும் எல்லா மாநிலத்துலையும் எல்லோரும் சினிமா பார்க்குறான். ஆனால் அது சினிமா பார்த்துட்டு சினிமாக்காரனை சினிமா தேட்டரில் விட்டு வந்துடுறான். இங்கே மட்டும்தாங்க சினிமாக்காரன் இழுத்துட்டு வந்து அரசியலில் உட்கார வைக்கிறோம். ஏன்? கர்நாடகாவில் பிரச்சனை இல்லையா? கர்நாடகா சினிமா இருக்கே, கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ரொம்ப பெரிய இண்டஸ்ட்ரி தான். இந்த KGFலாம் படம் வந்து கலக்குச்சில், வசூலில் பெரிய மெகா ஹிட். அவங்க ஏதாவது ஒரு கட்சியில் போய் சேருவாங்க, பிஜேபிலையோ காங்கிரஸ்லையோ சேருவாங்க. தனியாலாம் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க. இங்கே தான் தனி. அதனால் சினிமா வந்து ஒவ்வொரு சினிமாவும் 15 ரீல், 15மே ரீல் தான். விஜயுமே ரீல் தான், ரியல் கிடையாது. விஜய் எக்ஸ்பெரிமெண்ட் நிற்காது. ஹை சார், நான் ஜீவன். என் கேள்வி என்னென்னா, இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கிடச்சதுலேருந்து 2021 வரைக்கும் தமிழ்நாடு மேலே இருந்த கடன் வந்து 5 லட்சம் கோடி. ஆனால் இந்த கடந்த 5 வருஷத்தில் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறது 5 லட்சம் கோடி. இது சரியா? அதாவது ஜிடிபியில் இவ்வளோ கடன் வாங்கலான்னு இருக்குது. அதிகமாக கடன் வாங்குறாங்கன்னு சொன்னால் நம்மளுடைய ஜிடிபி வளருதுன்னு அர்த்தம். இல்லைன்னா அதுக்கு அனுமதி கிடைக்காது, கடன் வாங்குறதுக்கான அனுமதி கிடைக்காது. நீங்கள் ஜிடிபியில் இத்தனை % காமிக்கலாம். இப்போ தமிழ்நாடு ஜிடிபி வந்து 28 lakh crore நினைக்கிறேன். இப்போ 10 லட்சம் 11 லட்சம் கடன் இருக்குன்னா அது எத்தனை மடங்குன்னு பார்த்துங்க. 6 லட்சம் கோடி, 6% 7% இருக்கலாம். அந்தளவு கடன். ஜிடிபி டு டெட் ரேஷியோ, அந்த ஜிடிபி டு டெட் ரேஷியோவே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. உத்தரப்பிரதேசத்தோட, மகாராஷ்டிராவோட, குஜராத்தோட ஜிடிபி டு டெட் ரேஷியோ தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, விச் இஸ் டேஞ்சரஸ். இது மத்திய அரசும் கவுண்டர் கேரண்டி கொடுக்கும், கையெழுத்து போடும், அதெல்லாம் வேறு விஷயம். பட் அல்டிமேட்லி தி பேர்டன் இஸ் ஆன் யுவர் ஹெட்னா, நீங்கள் தான் சுமக்க போகிறீங்க இந்த சுமையெல்லாம், இந்த வரி சுமையை. அப்போ ரெண்டாவது இவ்வளோ கடன் வாங்கினாங்கல்ல, 5 லட்சத்து கோடி இருந்தது 10 லட்சம் ஆக்கிட்டாங்க. 5 லட்சம் கோடி 5 வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா. இந்த 5 லட்சம் கோடி அவங்க என்ன பண்ணாங்க?
பிரிட்ஜ் போட்டேன்னாங்க, ரோடு போட்டேன்னாங்க, டேம் கட்டேன்னாங்க, மக்களுக்கு நலத்திட்டம் கொடுக்குறேன்னாங்க. ஆனால் இன்னைக்கு பாருங்கள், மதுரையை சுற்றி பாருங்கள், எங்கே இருக்குது ரோடு, எங்கே இருக்குது நலத்திட்டங்கள், எங்கே இருக்குது? எதுக்குமே ஃபண்டு இல்லை. அப்போ இந்த 5 லட்சம் கோடியை செலவழிச்சிட்டு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சிவில் ஒர்க்காக தான் இருக்கும். ஏன்னா அதில் தான் நிறையா பணம் எடுக்க முடியும். பாலம் கட்டுறேன், ரோடு போடுறேன், இந்த மாதிரி. அதில் 30%, 40%, வாட் எவர் இட் மேபி. அப்போ கிட்டத்தட்ட பாதி பணம் இட் இஸ் சைஃபண்ட் ஆஃப். 5 லட்சம் கோடி கடன்னா 2 லட்சம் கோடி யாருக்கோ போயிடுச்சு, யார் வீட்டுக்கோ போயிடுச்சு. பட் அந்த கடனை யார் நம்ம பேர் பண்ண போகிறா? நீங்கள் நான் தான். அல்டிமேட்லி நம்ம தலையில் தான் விழுந்து விடும். சார் இப்போ ரீசெண்டாக ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்கிற ஒரு இஷ்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த டீலிமிட்டேஷன். ஸோ இது சதர்ன் ஸ்டேட்ஸை ரொம்ப சப்ரஸ் பண்ணுற மாதிரி, அவங்களுடைய ரெப்ரஸன்டேஷனை ரொம்ப சப்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு கன்சர்ன் இப்போ உருவாகி. எப்படி சொல்றீங்க? அதான் சார், இதை பற்றின ஒரு தமிழ்நாட்டுக்கு டீலிமிட்டேஷன் எத்தனை ஸ்டேட்னு சொல்லிட்டாங்க. இதை பற்றின ஒரு கிளியரான ஐடியா ப்ரோவா கானன்னு தெரியாம நிறைய பேர். டீலிமிட்டேஷன்ங்கிறது மத்திய அரசாங்கம் செய்தா, எலெக்ஷன் கமிஷன் செய்தா? மத்திய தேர்தல் ஆணையம் பண்ணுதா, மத்திய அரசாங்கம் மினிஸ்ட்ரியிலிருந்து பண்றாங்க? எலெக்ஷன் கமிஷன் பண்ணு. எலெக்ஷன் கமிஷனுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிடையாது. அது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் அட்டானமஸ் பாடி, அவங்க தான் பண்றாங்க. டீலிமிட்டேஷன் பண்ணணும், மக்கள் தொகை பெருக்கத்துக்கு ஏற்ற மாதிரி மக்கள் தொகையை மறுவரை செய்து தொகுதிகள் எண்ணிக்கை கூட்டணும்னு இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இருக்கா இல்லையா? கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குல்ல. டீலிமிட்டேஷனை பத்தி ரொம்ப தெளிவா டெஃபினிஷன் பண்ணியிருக்காரு. அந்த டெஃபினிஷன் வந்து நீங்க படிக்க சொல்ற திமுக காரணம் படிச்சு கூடி வரும் மக்கள் தொகை அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நீங்க யூத் கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறீங்க? எங்களுக்கு ஒரு ஓட்டு போடுங்கன்னு எதிர்பார்க்குறேன், அவ்வளவுதான். கண்டிப்பா. அதாவது நீங்க பிஜேபிக்கு போடுற ஓட்டு, தமிழ்நாட்டில் இப்போ தேசிய ஜனநாயகம் போடுற ஓட்டுங்கிறது, நான் ஓட்டு போட்டு வந்துட்டேன்னு சொல்லக்கூடாது. நீங்கள் வெளில போய் நான் தமிழ்நாட்டை என்னை காப்பாற்றிட்டேன்னு சொல்லணும். அவ்வளோ முக்கியத்துவம் இருக்கு. இப்போ புது நியூ பிளேயருக்கு ஓட்டு போடுவோம், புதுசாக சிலர் வந்திருக்காங்க அரசியலுக்கு நினைக்கிறீங்க. அப்படி நினச்சி ஒரு தொகுதியில் ஒரு 2000 பேர் 3000 பேர் ஓட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க. நான் விரும்பினால் இவர் தான் அவர் போடுறேன், அவர் ஜெயிக்க போகிறதில்ல இல்லையா? தோக்க போகிறாரு, கேண்டிடேட் தோக்குறாரு. நல்லா தோக்க போகிறான்னு தெரிஞ்சவருக்கு நீங்கள் ஓட்டை போட்டால் நீங்கள் விரும்பாதவர் தான் ஜெயிப்பார். ஏன்னா இந்த ஓட்டு ஸ்ப்ளிட் ஆகுதுல்ல. அதனால் எந்த தொகுதியாக இருந்தாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டணி தான் வாய்ப்பு அளிக்கணும். அப்போ தான் திமுகவை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அந்த புது நியூ பிளேயர்ஸ் வந்து அவங்க சினிமா பாப்புலரிட்டில் வச்சு ஓட்டு வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அது நம்மளை பாதிக்கும். ஓகேயா? கன்வின்ஸ்டா? எஸ் சார், நீங்கள் ஜெயிச்சு வந்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாற்றங்கள்லாம் ஏற்படும் நம்பி வாக்களிக்கிறேன் சார். தேங்க்யூ சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.